இந்த கதையின் பெயர் விவசாயியும் கிணறும். ஒரு விவசாயி தனது விவசாய நிலங்களுக்கு நீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார். அச்சமயம் ஒரு தந்திரமான விவசாயிடம் இருந்து கிணற்றை விலைக்கு வாங்கினார். பின் அந்த தந்திரமான நபர் அந்த விவசாயியை கிணற்றில் இருந்து நீர் எடுக்கக்கூடாது என்று ஆணையிட்டார். விவசாயி ஏன் நீர் எடுக்கக்கூடாது என்று கேட்டதற்கு, நான் உனக்கு கிணற்றைதான் விற்றேன், நீரை அல்ல என்று கூறிவிட்டு அலட்சியமாக நடந்து சென்றார். இதை குறித்து விவசாயி அப்பர் அரசின் மிகச்சிறந்த அறிவாளியாக விளங்கிய நீதியரசர் பீர்பால் அமைச்சராக இருக்கும் நீதிமன்றத்தில் முறையிட்டார். வழக்கை நன்கு கேட்டறிந்த பீர்பால் வழக்கின் தந்திரத்தை புரிந்து கொண்டு வழக்கை விசாரிக்கத் தொடங்கினார். அச்சமயம் இருவரின் வாதத்தையும் கேட்டுவிட்டு பீர்பால், தந்திரமான விவசாயி கூறுவது நியாயம்தான் என்று கூறி ஒரு நிபந்தனை இட்டார். கிணறு விற்கப்பட்டது, ஆனால் நீர் விற்கப்படவில்லை. ஆகையால் நீங்கள் கிணற்றில் இருக்கும் நீரை இன்றே அகற்றிவிட வேண்டும், இல்லையேல் நீர் அவருக்கே சொந்தமாகிவிடும் என்று அந்த நிபந்தனையே தீர்ப்பாக வாசித்தார். அந்த தந்திரமான விவசாயியும் தன் தவறை உணர்ந்து விவசாயி நண்பரிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த கதையின் நீதி, ஏமாற்றுவது ஒரு நல்ல பழக்கமல்ல. இது அதிக காலத்திற்கு பலன் அளிக்காது. மீறி நீங்கள் யாரையேனும் ஏமாற்றினால் அதற்கான பலனை விரைவில் அனுபவிப்பீர்.